ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேடிஸ் மில்லர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு மாடி மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். நேற்று மழை பெஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மழை பெய்யுன்னு பார்த்து இன்றைக்கி சரியாக மழையே பெய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியாக வெயில் காஞ்சிச்சு, ஆனால் இன்றைக்கி மழையே பெய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேற்று பெஞ்ச மழைக்கே இன்றைக்கி ஃபுல்லாக சில்லுன்னு காற்றடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீட்டு இயற்கை காட்சி பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், ஆளுங்கெல்லாம் நடந்து போயின்னு இருக்காங்க. 2 மாடு இருக்காங்க, இங்கே ஒரு மாடு இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? அதுவும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயில் வேறு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரச மரம் வேறு இருக்குது பக்கத்துலே. எங்கள் அம்மா வேறு ஃப்ரெண்ட்ஸ் கீழே சமையல் செஞ்சிட்ருக்காங்க. நான் ஜாலியாக விளையாடிட்டுருக்கேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போர் அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நின்றுட்டு இருக்கிறதுக்கு. சரி வாங்க போயிட்டு அங்கே துணியெல்லாம் வந்துட்டுருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவது டிஷர்ட். நெக்ஸ்ட்டு எங்கள் மம்மிது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே இதெல்லாம் மடித்து வச்சிடலாமா? ஒரு வழியாக துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வருவாங்களா தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, அம்மா வந்துட்டாங்க. இப்போ நம்ம துணி மடித்து வச்சு தான் காமிக்க போகிறோம். இப்போ எங்கள் அம்மாவும் ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவங்க செய்கிற வேலைக்கு நம்ம சமையல் செஞ்சு மாடி மேலே எடுத்து கொடுக்கணுங்களா? சூப்பராக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார் நல்லாயிருக்கு. குழம்பு ஊற்றும் போது எச்சு ஊறுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் மாங்காவும் செம்ம காம்பினேஷனுங்க. சரி, என்ன துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கா? அதிசயமாக இருக்கு. அதிசயமாக தான் இருக்கும் உனக்கு. மழை கூட வரலையா இன்னும்? மழை வராது. குழம்பு செம்மையாக வச்சுருக்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி. வாங்க நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காக்கா கூட பசிக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கொஞ்சம் வைக்கலாம் சாப்பாடு. இப்போ காக்காக்கு வச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சாப்பிட்டுச்சு. நீங்களும் என்ன கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய்.